அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமா அப்படின்ற அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டென்ஷன் ஆகி பேசியிருக்காங்க. இந்த வாக்குவாதம் ஒரு ஓய்வே இல்லை. சரி, வாக்குவாதம் ஒரு வகையில் ஒரு பக்கம் சுவாரஸ்யத்தை கொடுத்தா கூட, வாக்குவாதமே இல்லை அப்படின்னாலுமே சும்மா மாறி மாறி அந்தந்த கட்சிகளை புகழ்ந்து தள்ளுறது ஆளாளுக்கு ஒரு பக்கம் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இடையில புகழ்கிறவங்க அவங்க கட்சி புகழ்கிறது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் கட்சியை எந்த அளவுக்கு வம்புக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் போட்டு வம்புக்கு இழுக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது. இன்றைக்கி நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் என்ன, அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கொடுக்கலாம். ஒரு வழியாக திமுகனுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. திமுக என்ன கேட்குறாங்கன்னா, லைவ் வேண்டாம், லைவ் கொடுங்க, பட் அந்த நீக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ண போகிறீங்க? தொடர்ந்து அது சமூக வலைத்தளங்களில் நிறைய பரவிட்டே இருக்குது, நீக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் பரவிட்டே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி சபாநாயகர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நிறைய மேலை நாடுகள்லாம், இப்போ யூகே போன்ற நாடுகள்லாம் ஒளிபரப்புவாங்க, பட் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எது நீக்கணும் நீக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் கொடுப்பாங்க. அந்த வெர்ஷன் தான் ஒளிபரப்புவாங்க லைவாக. இனி அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சட்டசபையில் பேசுவதை விட இந்த வார்த்தைகள்லாம் கட் பண்ணிவிட்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து திமுக ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா உரிமை மீறல் பிரச்சனையை அடுத்தடுத்து கொண்டு வராங்க. அதனால் இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ, இதற்கு முன்பு எப்படின்னா எங்கள் சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ ஒரு தொகுப்பாக கொடுத்துருவாங்க, அதுதான் லைவ்ன்ற மாதிரியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இனி கொண்டு வாங்கன்ற கோணத்தில் கேட்குறாங்களா, இல்லை எனக்கு அந்த நீக்கப்பட்ட வார்த்தை இல்லாமல் எப்படி ஒளிபரப்புவீங்க, அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி வருகின்ற நாட்கள், அதாவது அடுத்த சட்டசபையில் ஏதாவது மாறுகிறதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆரம்பத்தில் கேள்வி நேரம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆளாளுக்கு எங்கள் தொகுதிக்கு அது வேணும், எங்கள் தொகுதிக்கு இது வேணும். மொதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் எங்கள் தொகுதிக்கான கோரிக்கை கேட்டிருந்தேன். பிஎம்கேஎம்எல்ஏ கணேஷ்குமார் அவர் சொல்லியிருந்தார். அதுவும் புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட கேட்டேன். உடனே எனக்கு செஞ்சியும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மருத்துவமனைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் செயல்படலன்னு சொன்னோம், உடனே செஞ்சு கொடுத்தாருன்னு ஓரளவுக்கு அவர் பாராட்டும் தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில சுவாரஸ்யமும் ஒரு சில கேள்விகளும் இடையில் நடந்துட்டு தான் இருந்தது. கேள்வி நேரம் பிரச்சனை இல்லை. கேள்வி நேரத்துக்கு அப்புறம் மானிய கோரிக்கையை தொடங்க போகிறாங்க. மானிய கோரிக்கை தொடங்குவதற்கு முன்பு நேபாளினுடைய இன்சிடெண்ட்டு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது எழுந்து பேசணும்னு நினச்சிருப்பார். அப்போ தான் எதிர்கட்சிகள்லாம் கோவம் வந்துச்சு. அப்போ எதிர்கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை எடுக்காமல் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ட்டாங்க. சபாநாயகர் தடுமாறிட்டார். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொன்னாதான் அது அவை குறிப்பில் இடம்பெறும், அது மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்றது மாதிரி தெரியும். நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் கேள்வியே கேட்காம அங்கே இருக்கிற சம்பவத்தை படிச்சு போயிட்டீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்குப்பா வரோம், நாங்கள் எதுக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்கட்சி சார்பாக கேட்குறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதில் இப்படி ஒரு அரசியல் லாபமா அப்படின்ற மாதிரி தான் சபாநாயகர் கேட்டார். அதாவது அவர் படிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கன்றாரு. இல்லை முறைப்படி சட்டமன்றத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை மாற்றிடாதீங்க அப்படின்னே ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, சரிப்பா கேளுங்கப்பா அப்படின்னோடனே எல்லாரும் நம்ம தமிழரோட நிலைமை என்ன ஆச்சு, அரசு என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கான துரித நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்கன்ட்டு ஒவ்வொரு கட்சி சார்பாக பேசுகிறாங்க. ஒரே டைலாக் தான், ஒரே டைலாக், ஒரே கோரிக்கை தான். பட் அந்தந்த கட்சி சார்பாக மக்களுக்காக நாங்கள் கேட்குறோன்றதுனால இது ஒரு சட்டமன்றம் ஒரு மணி நேரம் அப்படியே இழுத்துட்டாங்க அவர் கொஷின் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் நேபாளில் என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம்ன்றதெல்லாம் பார்த்தாங்க. அவர் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே இது அயலக அணியத்துடைய தலைவர் இவர் தான், நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மேபி டிஸ்பிளேயில் வந்தால் பாருங்கள். இவர் தான் தமிழ்நாடு வெளிநாட்டு வாழ் தமிழர் நலன் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவர்கிட்ட தான் கொடுத்து பேச வச்சுருக்கணும் இந்த ஒரு மானிய கோரிக்கை இல்லை, இந்த நேபாள் இன்சிடெண்ட்டை. ஆனால் ஏன் ராஜ்மோகன் அவர்கள் படித்தாருன்னு தெரில. ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு சில நிகழ்வுகள் அந்தந்த துறை அமைச்சர்கள்கிட்டேருந்து பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டிஎம்கே சார்பாக. ஆனால் ஒரு மூன்று பேர் கொண்ட அவை தான் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அந்த பக்கம். ஒன்று ஆதவ அர்ஜுனா, இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள், அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், அப்புறம்
இவர் சுகாதாரத்துறை அமைச்சர். இன்றைக்கி சுகாதாரத்துறைக்கான கேள்வி நேரம் இருந்தது, உணவுத்துறை அமைச்சருக்கான கேள்வி நேரம் இருந்தது. உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து ஈரப்பதம் வந்து 25%, 22% எடுக்கணும். நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து கடைசி நேரத்தில் குழுவெல்லாம் அமைச்சு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தாரு. ஈரப்பதத்தோடு நாங்கள் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து அரிசி வந்து கருப்பாக தான் வருது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈரப்பதம் இல்லாத வாங்குறதா நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். அதாவது நெல் கொள்முதல் வாங்கும்போது சென்டரில் ஈரப்பதம் 17%ன்றதை நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம். திமுக என்ன கேட்குறாங்கன்னா 22% கேட்குறாங்க. அப்படி 22% கொடுத்தா அந்த நெல் வந்து அரிசியாக மாற்றும் போது ரொம்ப கருப்பாக வருது, அது மக்களுக்கு கொடுத்தா ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அந்த சுவாரஸ்ய தகவல்களும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுது. அதாவது சபாநாயகர் என்ன கேட்டார்னா, கரூர் சம்பவத்தின் போது எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்பே முதலமைச்சர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் படித்தாரோ அதே போல தான் இதையும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு லாக் போட்டார். என்ன லாக் போட்டார்னா, கரூர் சம்பவத்தின் போது அப்போ முதலமைச்சர் அங்கே ப்ரெசண்ட்டில் இருந்தார், அதனால் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் சார்ந்த துறை செயலாளர் யாராவது இருக்கிறாரா அப்படின்னா அவரும் இல்லை. அப்படின்னும் போது வேறு அமைச்சர் இருந்தால் நாங்கள் கொஷின் கேட்கறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவம் அடுத்த லெவலுக்கு போகுது. என்ன அப்படின்னா, வழக்கமாக இந்த அரசாங்கத்துடைய முக்கிய தாக்கமே என்னென்னா, ஒவ்வொரு நாளும் அதாவது நிறைய விஷயங்கள் நாங்கள் விவாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் முக்கிய அறிவிப்பு கடைசியில் சீக்கிரம் முடிக்க சொல்கிறதுனால அது மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகலை. அதனால் இனி ஆரம்ப கட்டத்திலே வந்து என்ன அறிவிப்பு விடுறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொன்னால் தான் எதிர்கட்சிகள் ஒத்துக்கலை. அது எப்படி நீங்கள் கிளைமேக்ஸை முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் அதையும் கிண்டல் பண்ணி தான் சொன்னார். அப்போ முன்கூட்டியே நீங்கள் கிளைமேக்ஸை சொல்லுங்கன்றது, அப்போ உங்கள் படம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா, உங்கள் படம் சரியாக ஓடாது அப்படின்னாலும் முன்கூட்டியே கிளைமேக்ஸை சொல்ல வரீங்களா அப்படின்னதுக்கு உடனே வன்னியரசு அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் எதுக்க மாட்டேங்கிறீங்க, இதையும் கொண்டு ஒத்துக்க மாட்டேன்றீங்க, இப்போல்லாம் ஒரு படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் வருது தெரியுங்களா அப்படின்னு அவர் தரப்பில் சொன்னார். ஒரு வழியா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பிரச்சனை அப்படியே முடிஞ்சு மானிய கோரிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மானிய கோரிக்கையில் வந்து சமூக நலன் துறைன்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட அமைச்சர்னு சொல்லிட்டு அவரும் பேசினார். அப்புறம் சிறுபான்மையின அமைச்சர், மொத்தம் இந்த 3 தான் மானிய கோரிக்கை நடந்தது. இந்த மானிய கோரிக்கைக்கான விவாதம் ஃபஸ்ட்டு டிஎம்கேனுடைய ராஜா அப்படின்ற ஒரு உறுப்பினர்கிட்ட பேச விட்டார். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்மூத்தாக தான் பேசினார் மனுஷன். அதுக்கப்புறம் அவர் அந்த துணியிலே திராவிட நாயகன், திராவிட மாடல், திராவிட ஆட்சினால தான் இன்றைக்கி வந்து தமிழகம் எழுச்சி பெற்றிருக்கிறது, அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு புனித ஒரு ஆட்சியாக இருந்ததுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு புகழ் பாடினார். அந்த புகழுக்கெல்லாம் இவங்க எதுவுமே சொல்லலை. பட் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே ஓடி வந்து பீஸ்ட் படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடித்தார்ன்றதுக்காக இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணவங்க தான், அதாவது விஜய் இஸ்லாமியருக்கு எதிரானவங்கன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி அந்த பக்கம் உக்காண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே பிரச்சனை வெடிக்குது. நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், அவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே தான் இந்த பக்கம் ஆதவர்ஜினா மறுபடியும் எந்திரிச்சு பேசுகிறார். ஆதவர்ஜினா பேசும்போது தான் இந்த விவகாரம் வந்து ஒரு போதாகரமாக வெடிக்கிறது. கடந்த 50 வருடங்களாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வளர்ச்சிகள் ஒன்றும் இல்லை. நிறைய மக்கள் இன்னும் குடிசையிலே அங்கேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் சாதிய பாகுபாடு இருக்குது. சும்மா பேருக்கு மட்டும்தான் நீங்கள் நடத்திருக்கீங்க. நிறைய ஃபண்டு, மத்திய அரசோட தொகுப்பு நிதியை SC/STக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டே நீங்கள் செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்கீங்க. இது உங்கள் சமூக நீதியா அப்படின்னு கேள்வி கேட்டால் தான் அந்த பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்கள் கலைஞர் பண்ணாதா, மக்களுக்கு வந்து குடிசையில் இருக்கக்கூடாது என்பதற்காக கோபுரத்தை கட்டி கொடுத்தார், அதெல்லாம் நிறைய வந்து பேசினாங்க திமுக தரப்புலேருந்து. ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த சொல்ற கிளிப்ஸையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ண விரும்புகிறேன். நான் பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதில் இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள்தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம் சொன்னது இதே அவையில, அதையும் நாங்க சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவையில் இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில் இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்கள் பேசும்போது என்னன்னா, எங்களை ஒரு மாதிரி ஏளனமா பார்க்குறாங்க, அதையெல்லாம் உங்கள் ஆட்சியில் தான்ன்ற மாதிரியும், நாங்கள் உங்கள் ஆட்சியில் 4 எம்எல்ஏ இருந்தோம், நீங்கள் ஒரு அமைச்சரவை கூட கொடுக்கல, எங்களுடைய நோக்கம் என்ன? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆனால் நாங்கள் இந்த பக்கம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிர்பார்க்குறதும் ஒரு சமூகம் மலருது அப்படின்னா அப்படியே மேஜிக் போட்ட மாதிரி அப்படியே வளர்ந்துடாது. இப்போ இதே டிவிக்கு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ அடுத்த 5 வருஷத்தில் அவ்வளோதான், இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படியே திடீர்னு வளர்ந்துருவாங்களா? ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா, மாற்றம் என்பது இந்த சமுதாயத்தில் 0.5 தான் முன்னேறும், ஒரே அடியாக எங்கேயுமே நிகழ்ந்து விடாது. பட் இந்த 50-60 வருடங்களாக வளரலைன்னா வளர்ச்சி இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது பார்க்கலாம், நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வளர்த்துறீங்கன்னு தெரியும் போது தான் நம்ம நாங்கள் அப்போ கம்பேர் பண்ண முடியும். பட் நிறைய மாற்றங்கள், அந்த இரட்டை டம்ளர் முறை, அப்புறம் நிறைய அப்புறம் ஒதுக்கீடுகள், அப்புறம் அந்த படிக்க வைக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. திமுகவை 19 குறை சொல்கிறது, திடீர்னு விடுதலை சிறுத்தை டிஎம்கே ஒன்றுமே பண்ணல, எங்களை பொது தொகுதியில் கூட நிறுத்த விடலன்னு சொல்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களில் அவங்க பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் நிறுத்தாத உங்கள் விஷயம் அதை அவங்க எங்கள் நிறுத்த விடலன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா திமுக மீது குற்றச்சாட்டு சுமத்தினதான் அது இன்னும் விஸ்வரூபம் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி அப்படியே போக ஆரம்பிச்சது. சரி, இந்த பிரச்சனைலாம் அடக்கிட்டு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு சமாதானமாக கொண்டு வந்துட்டார். செலியன் அவர்கள் பேச வச்சு முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ராசா நீ பேசுப்பா ராசா அப்படின்னா, அவர் மறுபடியும் ஓடி ஆதவ அர்ஜுனா எங்கள் கூட இருக்கும்போது எங்கே பொட்டி வாங்கினான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் பாரு. சும்மா இருக்குமா? மறுபடியும் யார் எங்கே பொட்டி வாங்கினான்னு எனக்கு தெரியும், போய் உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பாவை கேளு அப்படின்னு சொல்லி, மறுபடியும் நீங்கள் என்ன பெருசாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தெருவில் ஒரு குறிப்பிட்ட பேர் நீக்கினா அது நீக்கினதா அர்த்தமா? ஏன் நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை மறுபடியும் விஸ்வரூபம் வெடிச்சு அதை மறுபடியும் ஓரளவு கொண்டு பார்லிமெண்ட் நியூஸ் எங்களெல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, இது மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலை, மிரட்ட போகிறோங்க, அது மாதிரிலாம், அதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கடைசியில் அவங்க கெஞ்சிருக்காங்க. அதையும் ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் காட்ட விரும்புகிறேன் நான், பாருங்கள். இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போகும்போது நம்ம துரேந்தர் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. யார்? தேமுதிகனுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் மிகப்பெரிய கருத்து சொல்கிறன்ற பேரில் இது சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமா? நான் ஒரு 2 நாள் வரல, ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க, ஆனால் சட்டமன்றத்தில் பேசவே முடியல, ஒரு 6-7 பேர் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, மக்களோட பிரச்சனை பேச முடியல, மக்களோட பிரச்சனைக்காக தான் அந்த சட்டமன்றம், இதுமாதிரி உங்கள் தனிப்பட்ட சண்டைக்காகலாம் கிடையாது. அவங்க முழுக்க ஆதவ அர்ஜுனாவை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பேசினா அந்த தம்பி பேசினாதான் முழுமையாக பிரச்சனையே வெடிக்குது, நீமாரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ பேசினா அவங்க டிஎம்கேவுக்கு சொல்லணும்,
நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்க, 100 நாளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இது பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது, பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அது கரெக்டாக இருக்கும். அப்போ கேள்வி கேட்கலாம், சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். நீங்கள் அன்றைக்கெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த கதையை விட்டீங்கல்ல, நாங்கள் வந்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒளி விளக்கே எங்கள் ஆட்சியில் தான் இருக்கும், ஒரே மேஜிக் ஸ்டிக் வர மாதிரியே நாங்கள் மாற்றிடுவோன்னு சொல்கிறது தான் அங்கே பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஏசி பஸ்ஸு தான் விடுவோன்னு அடம்பிடிக்கிறாங்களே. இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் அதை அர்ஜுனா அவர்கள் பேசக்கூட ஒலிம்பிக் ரேஞ்சுக்கு மக்களை வந்து நாங்கள் உயர்த்த போகிறோம், ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்க போகிறோன்ற ரேஞ்செல்லாம் அவர் பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில் ஒரு சில விஷயங்கள் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் கன்வெர்ட் பண்ண முடியாது அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே. பட் அது எல்லாமே பேசிட்டு தாங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ பேக் ஃபயர் ஆகும்னா 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்லையே. திரும்பியும் திமுக வந்து அங்கே டிவிக்கு சென்றதான பிரச்சனை. அதனால தான் அங்கே நிர்மல்குமார் அவர்கள் எழுந்திரிச்சு என்ன சொன்னார்னா, அவரு பாரு சொல்லலைன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். நான் வந்து வெளியில் மேடையில் அங்கே அறிவாலயத்துக்கு பெயிண்ட் அடிக்க தான் உதவும், அது இதுன்னு சொல்ல. அதை இங்கே பேசும்போது மறுபடியும் எங்களை டீஸ் பண்ணால் தான் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து சண்டைக்கு வருவோம். நீங்கள் ஏங்க எங்களை டீஸ் பண்ணுறீங்க? திமுக எங்களை தொடர்ந்து எங்கள் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா, எங்களை தூண்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் விமர்சனம் பண்ண தான் செய்வோம். விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ அமைதியானவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு அமைதியான மனுஷனே ஏன் சட்டமன்றத்தில் பொங்கி இழந்தார், எதுக்காக எந்திரிச்சாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படின்னும் போது அவங்கவுங்க கொள்கை ரீதியாக தாக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஆக்ரோஷம் வரதாங்க செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. கடைசியில் எடப்பாடி ஐயா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஐயா 10 மணி நேரம் உட்காரது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்றது தான் முக்கியன்றாரு. நல்லா தான் சொல்கிறீங்க எடப்பாடி ஐயா, பட் நீங்கள் தான் முந்தா நேற்று அந்த 10 மணி நேரத்துக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். அந்த எம்எல்ஏ வியாபாரம் பேசுகிறாங்கன்னு உட்காருங்கன்னா கூட சண்டை போட்டது நீங்கள் தான். எல்லாருமே அவங்க கருத்து பதிவு பண்ணும்போது கருத்து கந்தசாமியாக இருக்கிறாங்க. பட் சட்டசபையில் அவங்களுக்கான உரிமையை மட்டும் 1 மணி நேரம் இருந்தாலும் சண்டையை போட்டு வாங்குறாங்க. அந்த 1 மணி நேரம் டைம் வேஸ்ட்ன்றது இதே எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் கூட நேபாள் விஷயத்தை நேரடியாக இந்த கட்சிகள்லாம் பேசாமல் அவர் வந்து படிச்சிருந்தாருன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை முடிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பதிவு பண்ணாதான் நீங்கள் பேசணும்லாம், நான் எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நீங்களே டைமெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே ஓடி வந்து இது மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்களே நியாயமானது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயம் பேசும்போது தான் டெல்லிக்கு வந்து 4 அமைச்சர்கள் செல்கிறார்கள். நேபாளத்துக்கான அந்த சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணியில் இந்த 4 அமைச்சர்கள், விவசாயத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் வந்து அங்கே கிளம்புகிறார்கள் என்பது உடனே இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் ஆட்டோ டிரைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் நிறைய முறை நான் ஆட்டோ டிரைவராக வந்து இந்த சட்டமன்றத்தில் நிறைய மக்களை இறக்கி விட்டுருக்கேன், இன்றைக்கி அந்த சட்டமன்றத்துக்குள்ளே நான் எம்எல்ஏ வந்திருக்கேன்னா அது எனக்கு பெருமையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் வந்து இந்த பிஎம்கேவானுக்கான இடஒதுக்கீடு பேசும்போது தான் கொஞ்சம் சண்முகம் அவர்களுக்கும் டிஎம்கேவும் ஒரு சில பிரச்சனை வந்தது. நாங்கள் வந்து 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தோம், அதை டிஎம்கே வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னும் போது இல்லை நாங்கள்லாம் ஒதுக்கீடெலாம் வேஸ்ட்லாம் பண்ணல, அதை வந்து ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அது வழக்குகள் இருக்குன்றதுனால தான் நாங்கள் வந்து கொண்டு வரலன்னு சொன்னதுனால அந்த பிஎம்கேவுக்கான 10.5 இடஒதுக்கீடு வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில அறிவிப்புகள், இனி இஸ்லாமியர்களுக்கு குறைந்த வாடகையில் திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்காக 10 கோடி செலவில் 5 மாவட்டங்களில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும்ன்றாங்க. இனி சிறுபான்மைய மாணவிகள் பள்ளிகளில், அரசு பள்ளிகளில், உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் 10ஆம் படிக்கிற இஸ்லாமிய மாணவிகளுக்கு 2000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்ன்றாங்க. அதற்காக 8.28 கோடி ஒதுக்கப்படும். அதாவது இஸ்லாமிய மாணவிகள் அங்கெல்லாம் அரசு பள்ளியிலேயோ உதவி பெறும் பள்ளியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான அறிவிப்பு தான் அங்கே ஹாஸ்டல்ஸ் மீது எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போக போகிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சமூக நீதித்துறை வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸில் வீத லீடனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று நம்ம பதிவு பண்ண ஒரு கருத்து, நிறைய நாடுகள் இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற பேஜஸ்லாம் பக்கத்துலாம் வந்து 16 வயசுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜோம்பிக்கள் மாதிரி
பெரிய அளவுக்கு வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து தடை செய்ய வேண்டிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது அப்படின்றத தனது ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். டிவிகே ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஎம்கே மாதிரி நீங்களும் கதை சொல்கிறீங்களே நல்லா இருக்கா அப்படின்னு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.